என்னையா அது? உன் ஜாதகத்தை சனியும் கேதுவும் ஏலத்துக்கு எடுத்து ஐபிஎல் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே லெவலில் போச்சுன்னா அடுத்த ஐபிஎல் மேட்சை நீ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இருந்து டாப் ஆங்கிளில் தான் பார்க்கணும். இப்போ இந்த தோஷம்லாம் உடனடியாக போகணும்னா என்ன பண்ணும் ஜோசியரை? வர்ற 23ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு ராகு கேதுவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் இதில் ஒரு 4 மாத்திரையை சாப்பிடு. வியாதி குணமாயிடும் இல்லையா? மண்டே போடுறத கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். ஐயோ, இன்னும் 2 ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். சரி, தட்சணையோ ஃபீஸோ ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு புறப்படு. கொஞ்சம் குறையுதே. பரவாயில்ல கொடு. இந்தாங்க. ஒரு உளர்ப்பவள மீன் ஒளி நீரணிந்து உமையிடம் வெள்ளை விட மேல் முருகலர் கொண்டு கொஞ்சம் குறையுதுன்னா 470 ரூபாயா குறையும்? என்னப்பா தீராத வயிற்று வலியா? தாங்க முடியலங்க. ஒன்றும் கவலைப்படாத, உள்ள போ, ஒரு உருண்டை கொடுப்பார், அவ்வளவுதான், மொத்தமா க்ளோஸ் ஆயிடுவேன். என்னது, ஒரு உருண்டை கொடுத்தா போய் சேர்ந்துருவேன்? ஏப்பா உறவுக்காரங்களுக்கு சொல்லவே இல்லையா? சார். போ சொல்லிட்டு வா. என்ன பிரசவ வலி எடுத்த மாதிரி நடந்து போறான்? ஏங்க இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிறீங்க? பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கங்க. ஊர்ல முக்காவாசி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி சில்லறத்தனமா தான் நடந்துக்கிறாங்க. நான் பண்றது வெள்ளை தெரியுது, அவங்க பண்றது வெள்ளை தெரியல. நெக்ஸ்ட் நல்லா வந்திருப்பான், நொண்டிக்கினே போறான். வா போக சார்.